வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். கர்ப்ப காலத்துல பெண்கள் எவ்வளோ வெயிட் ஏறலாம்? அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் 10 கிலோ ஏறணும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட எல்லா அட்வர்டைஸ்மென்ட் போர்ட்லயும் இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பெண்கள் வந்தாங்கன்னா, அதுல 5% குறைவா தான் குண்டா இருக்கிற பெண்கள் வருவாங்க. நெறைய பெண்கள் அண்டர் வெயிட் கேட்டகரியில வருவாங்க. ஆனா இப்போ எங்களுக்கு 30லேருந்து 40% பெண்கள் ரொம்ப அதிக வெயிட்டோட வராங்க. ஒரு 2-3% தான் அண்டர் வெயிட் கேட்டகரியில வராங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெயிட் கெயின் ஆகலாமா? கூடாது. இந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம். என்னன்னா, குழந்தையோட ஆவரேஜ் வெயிட் என்ன பொறக்கும்போது? 3 கிலோன்னு வச்சுப்போம். அந்த நஞ்சோட வெயிட் ஒரு 1/2 கிலோ. அத சுத்தி இருக்கிற தண்ணி 1 கிலோ. ஸோ எவ்வளோ வெயிட் நமக்கு கணக்கு வருது? ஒரு 4.5லேருந்து 5 கிலோவுக்கு தான் நமக்கு அக்கவுண்ட் இருக்கு. மீதி ஒரு 4லேருந்து 5 கிலோ தாயோட பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது, அவங்களோட சதையில கொஞ்சம் நீர் கோத்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால இன்னொரு 5 கிலோ சேர்த்து ஆவரேஜா 10 கிலோ ஏறலாம் அப்படின்றது முன்னாடி கணக்கு. ஆனா இது நார்மல் வெயிட்ல இருக்கிற பெண்களுக்கு தான் இது பொருந்தும். இப்போ ஒருத்தவங்களோட வெயிட் நார்மலா இருக்கான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? BMI, அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்டால நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ங்கிறது உங்களுக்கு உங்க உயரத்துக்கு நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படின்றத சொல்லும். நீங்க என்ன வயசுக்கு என்ன வெயிட்ன்றது கிடையாது. ரொம்ப வயசான நிறைய வெயிட் ஆகக்கூடாது இல்ல. 18 வயசுக்கு மேல உங்க உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்கிறீங்களா அப்படின்னு பாக்குறது முக்கியம். அதுதான் இந்த BMI. இந்த BMIங்கிறது 19க்கு கீழே இருந்தா நீங்க அண்டர் வெயிட் கேட்டகரியில இருக்கீங்கன்னு அர்த்தம். 19லேருந்து 23 இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 23 தான் இருக்கிறீங்கன்னா நீங்க நார்மல் வெயிட் கேட்டகரியில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 23லேருந்து 30 வரைக்கும் ஓவர் வெயிட் கேட்டகரி. 30லேருந்து 35 BMI ஒபீஸ் கேட்டகரி. 35க்கு மேல போச்சுன்னா மார்பிட்லி ஒபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொல்ல போற வெயிட் கெயின் பிளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 kgs நீங்க எடுத்துக்கலாம். அண்டர் வெயிட் BMI 19க்கு கீழே இருக்கிறவங்க கர்ப்ப காலத்துல 12 கிலோ வரைக்கும் ஏறலாம். நார்மல் BMI இருக்கிறவங்க 19லேருந்து 23 இருக்கிறவங்க 10 கிலோ வரைக்கும் ஏறலாம். 23லேருந்து 30 BMI இருக்கிறவங்க 8 கிலோ ஏறலாம். 30லேருந்து 35 இருக்கிறவங்க ஒரு 6 கிலோ ஏறினா போதும். மார்பிட்லி ஒபீஸ் இருக்கிறவங்க 4லேருந்து 5 கிலோ ஏறினா போதும். இப்போ நல்லா குண்டா இருக்கிறவங்க கொஞ்சமா வெயிட் ஏறினா என்ன ஆகும்? எப்படி பாப்பாக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் தான் முதல்ல கணக்கு சொன்னேன்ல, பாப்பாக்கு 3 கிலோ பிளசண்டா 1/2 கிலோ, அதை சுத்தி இருக்கிற தண்ணி, அந்த வெயிட்ட நம்ம கொடுத்துடுறோம், நீ ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு மேல தாயோட உடம்புல இருக்கிற வெயிட் வேண்டாம். இதுல முதல் 3 மாசத்துல நீங்க வெயிட் ஏறவே தேவையில்லை. ஏன்னா முதல் 3 மாசத்துல 3 மாசம் முடியும் போது பேபி ஒரு 50 கிராம் கிட்டதான் இருக்கும். 50 கிராம் பேபிக்கு என்ன எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் தேவைப்படும்? ஒண்ணுமே தேவைப்படாது. நிறைய பெண்கள் வாந்தியால வெயிட் குறைய கூட செய்வாங்க. அதுவும் தப்பே கிடையாது. 4ஆம் மாசம் 5ஆம் மாசம் யூஸ்வலா முதல் 3 மாசத்துல என்ன வெயிட் குறைஞ்சதோ, சாப்பிட முடியாம குறையும் இல்லையா, அதை காம்பன்சேட் பண்ணா போதும். இல்ல வாந்தியே இல்லாதவங்க, வெயிட் லாஸ் இல்லாதவங்க ஒரு 2 கிலோ ஏறினா போதும் அந்த 2 மாசத்துல. 5 மாசத்துக்கு பிறகு மாசத்துக்கு 1 கிலோ அப்படி ஏறினா போதும். நல்லா சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும், 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடுறது தயவு செய்து வேண்டாம். நீங்க அந்த எக்ஸ்ட்ராவா எடுக்கிறீங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ராவா எடுக்கிறது கூட நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல சத்து, அதாவது புரத சத்து இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்தியன் டயட்ல புரத சத்து எப்பொழுதுமே குறைவு. புரத சத்துன்னா என்ன? புரோட்டீன், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் புரோட்டீன் இருக்கு. பருப்பு, பயறு, கொட்டைகள் வெஜிடேரியன் புரோட்டீன். வெஜிடேரியன்ல நீங்க பால், பன்னீர் இதையும் சேர்த்துக்கலாம். நான் வெஜிடேரியன் புரோட்டீன் எடுத்துட்டீங்கன்னா சிக்கன், ஃபிஷ், எக். ஸோ நீங்க இந்த எக்ஸ்ட்ரா சாப்பிட சொல்றோம்ல, அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுமே புரோட்டீனை எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எடை அதிகமா ஏற
ஏறாது. ஆனா குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அதனால அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சில பேர் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப ஓவரா 20 கிலோலாம் வெயிட் போட்டுர்றாங்க. அதுக்கு பிறகு டெலிவரிக்கு பிறகு வெயிட் குறையறதில்ல. எப்பொழுதுமே ஒரு தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா கர்ப்ப காலத்துல உங்களோட ஆரோக்கியம் இந்த நாட்டினோட எதிர்கால சந்ததியினரோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. அதனால நமக்கு பொறுப்பு மிகவும் அவசியம். உங்க கர்ப்பத்தை நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ஆரோக்கியமா நல்லா சாப்பிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஜெனரேஷனை உருவாக்குங்க. நன்றி.